கொள்கின்றேன். நான் இன்று இதற்கு முன்பு நம்முடைய சிதம்பரம் தொகுதியில நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்காக பிரச்சாரத்தை முடித்துவிட்டு நான் இங்க ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்திருக்க வேண்டும். ஆனா வர்ற வழியில முழுக்க வரவேற்பு பொதுமக்கள், நம்முடைய கழகத்தினர், நம்முடைய கூட்டணி கட்சியினர் அனைவரும் வரவேற்று கண்டிப்பாக என்னுடைய வாகனத்தை நிப்பாட்டி கண்டிப்பா நீங்க தான் 40க்கு 40 ஜெயிக்க போது உறுதி, அதனால தயவு செய்து தைரியமா போங்க, வெற்றியோடு வாங்கன்னு வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் இங்க வந்தது நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்துல நம்முடைய மருத்துவர் உங்க வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படி வாக்கு கேட்டு வரணும் தான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, என்னை விட அதிக ஆர்வத்தோடு, அதிக வேகத்தோடு, அதிக உத்வேகத்தோடு நீங்க அவரை கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்க போறது உறுதி. நிச்சயமா முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சின்னம்? சத்தமா சொல்லுங்க, என்ன சின்னம்? கைய காட்டி சொல்லுங்க, என்ன சின்னம்? கை சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்களுக்கு 2 மட்டும்தான் தெரியணும், வேற எதுவுமே தெரியக்கூடாது. ஒண்ணு, நம்முடைய வேட்பாளருடைய பெயர் டாக்டர் விஷ்ணு பிரசாத், அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னம், அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருமா? போன நாடாளுமன்ற தேர்தலையே நீங்க திரு மோடி அவர்களையும் பாஜகவையும் ஓட விரட்டி அடிச்சீங்க. போன முறையாவது நம்ம என்ன பண்ணோம்? கோ பேக் மோடின்னு சொன்னோம். இந்த முறை என்ன சொல்ல போறோம்? கெட் அவுட் மோடின்னு சொல்ல போறோம். போன முறை கோ பேக் மோடி, இந்த முறை கெட் அவுட் மோடி. பேசக்கூடாது, அப்புறம் வழக்கைய மேல போட்டுருவாங்க. சென்ற முறை நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளரை கிட்டத்தட்ட 1,44,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க தான் வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த முறை அதை விட வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்க வேண்டும் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒரே அணியில திரண்டு வந்தாங்க. ஆனா இந்த முறை நம்முடைய எதிரிகள்லாம் பிஞ்சு அணியா பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. பிஞ்சு வந்தவங்களை பிஞ்சு செருப்பால அடிக்கணும். இந்த முறை குறைந்தது எத்தனை வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய விஷ்ணு பிரசாத் அவர்களை ஜெயிக்க வைக்க போறீங்க? 5 லட்சமா? உனக்கு நீ சொல்லிட்டு போயிடுற. நான் 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கைய காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். கடலூர் குறைந்தது 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய விஷ்ணு பிரசாத் அவர்களை ஜெயிக்க வச்சு அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும், எந்த கொப்பம் போட்டியிட்டாலும் டெபாசிட் போன அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சார வியூகம் அமைய வேண்டும். செய்வீங்களா? அதே போல சென்ற சட்டமன்ற தேர்தலில் இங்க வந்திருந்தேன், பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் திரு ஐயப்பன் அவர்களுக்கு பிரச்சாரம் செஞ்சேன். அண்ணன் ஐயப்பன் அவர்களை கிட்டத்தட்ட 5500 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்தீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.